எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பிரியமானவர்கள், உங்களை அவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் எரேமியா தீர்க்கன் வழியாக கடவுளுடைய குரலை தியானிக்க இருக்கின்றோம். நான் இந்த ஒரு வரலாற்று பின்னணியை சுருக்கமாக சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த குரல் எழுவதற்கு பின்னணியாக இருந்த வரலாற்று சூழல் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிற பொழுது, அன்றைக்கு யாருக்கு அந்த செய்தி, அன்றைக்கு யாருக்கு அந்த குரல், அந்த குரலை இன்றைக்கு நமக்கு உரிய குரலாக எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த சிந்தனையோடு தான் நாம் அதை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை அது அந்த பேக்ரவுண்ட் சொல்லும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அது கண்டிப்பாக நாம் நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டிய ஒன்று. எரேமியா சிறுவனாக இருந்த பொழுது தீர்க்கதரிசியாக வர அழைக்கப்பட்டவர். பலவித பாடுகளை சகிக்க வேண்டி இருக்கும் என்று அறிந்த பொழுதிலும் கர்த்தர் அளித்த பணியை எரேமியா ஏற்றுக்கொண்டார். இவர் பிறப்பினாலே ஒரு ஆசாரியர், அழைப்பினாலே தீர்க்கதரிசி. ஒரு ஆசாரிய குடும்பத்திலே பிறந்து வந்தவர். ஆனால் அவருக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்பு தீர்க்கதரிசன பொறுப்பு. மிகவும் போராட்டமான கடினமான பணிக்கு அழைக்கப்பட்ட பொழுது கடவுளத்திலே மட்டுமே ஆழமான ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு இருந்தவர் எரேமியா. அரசர்களின் அலுவலர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆலயத்தின் பொறுப்புகளிலே இருந்தவர்களும் மக்களும் எதிர்த்து போராடிய பொழுதிலும் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் எந்த சூழலிலே வைக்கப்பட்டாரோ அந்த சூழலிலே சுற்றி இருக்கிறவர்கள் அனைவருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அழைத்த கடவுளுக்கு உண்மை உள்ளவராக எரேமியா செயல்படுகிறதை நாம் காணுகின்றோம். கர்த்தரின் ஆலோசனைக்கு ஏற்ப திருமணம் செய்து கொள்ளவில்லை. மக்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு செய்தி அளிக்கவில்லை. கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு திருமணம் செய்து கொள்ளவில்லை. மக்களுக்கு ஏற்றவாறு கடவுளுடைய செய்தியை அவர் சொல்லவில்லை. கர்த்தர் கூறியவற்றை தைரியமாக எரேமியா எடுத்துரைக்கின்றார். சத்தியத்தை சத்தியம் என்று கூறும் இனத்தை சார்ந்தவர். தன் சொற்படி நடக்காததால் பல இன்னல்களுக்கு உட்பட்ட மக்களையும் நேசித்து அவர்களை நினைத்து புலம்பல் பாடியவர்தான் இந்த எரேமியா. அவர்களுக்காக இவர் ஜெபித்தது திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அளித்த பணியை உத்தமமாகவும் முழு மனதுடனும் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஏற்று பணி செய்தவர்தான் இந்த எரேமியா. என் குரலுக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு இது செய்தி. என் குரலுக்கு செவி கொடுங்கள். எரேமியா 22 அத்தியாயம் 2 வாக்கியத்திலே, தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்பதுதான் அவர்களுக்குரிய செய்தி. அசீரியா கிறிஸ்துவுக்கு முன்பாக 612 பாபிலோன் தலைமையிலே சில நாடுகளால் சூழப்பட்டு கைப்பற்றப்பட்டது. யோசியா ராஜாவின் மரணத்திற்கு 4 வருடத்திற்கு பின்பு பாபிலோன் எகிப்தை தோற்கடித்தது. அதே வருடம் நேபுகாத் நேச்சாரின் பாபிலோனிய சேனை பாலஸ்தீனாவின் மேல் படையெடுத்து எருசலேமை கைப்பற்றி கொண்டது. அங்கிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட வாலிபரை பாபிலோனுக்கு கொண்டு சென்றது. இந்த வாலிபர்களிலே சிலர்தான் தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும். எருசலேமுக்கு எதிரான 2வது படையெடுப்பு கிறிஸ்துவுக்கு முன் 577 நடந்தது. அப்பொழுது 10,000 பேர் கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இதிலே ஒருவர் எசேக்கியேல். இக்காலங்களிலே வரவிருக்கின்ற கடவுளின் நியாய தீர்ப்பு குறித்து தீர்க்க தரிசன எச்சரிக்கை மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை அசட்டை செய்தார்கள். எனவேதான் இந்த குரல் அங்கே எழுகிறது. என் குரலுக்கு செவி கொடுங்கள். எப்பொழுது கடவுளுடைய வார்த்தை அசட்டை பண்ணப்படுகிறதோ
அப்பொழுது எழுகிற குரல்தான் என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்பது. இந்த 22ஆம் அத்தியாயத்திலே சிதேக்கியாவுக்கு முன்னிருந்த 3 ராஜாக்களுக்கு அவர்களுக்கு எதிரான கடவுளுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைப்பதை இந்த அதிகாரத்தில் நம்மால் காண முடியும். கடவுள் தாவீதின் வீட்டை தண்டிப்பார் என்கிற செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. எனினும் கீழ்கண்ட அரசர்களை நியாயம் தீர்ப்பவர் என்கின்ற செய்தி அவர்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டது. ராஜா சல்லூமிடம் அவன் நீதியும் நேர்மையானவைகளையும் செய்ய வேண்டும் என்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கும் உதவ வேண்டும் என்றும் எரேமியா புத்தி சொல்லுகிறார். சல்லூம் என்கிற ராஜாவிடத்தில் ராஜா அவ்வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் 22ஆம் அத்தியாயம் 6 முதல் 9 வரை உள்ளே சொல்லப்பட்டிருக்கிற இந்த அழிவுகள் ஒன்றும் அவனுக்கு நேரிடாது என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியான் வழியாக புத்தி சொல்லப்படுகிறது. அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் சொல்லப்படுகிற அழிவு அவனுக்கு நேரிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் வாக்கியத்தில் நீ நலமாய் இருந்த காலத்தில் உன்னோடு பேசினேன், நீயோ நான் செவிசாய்க்க மாட்டேன் என்றாய். உன் இளமையிலிருந்து இதுவே உன்னுடைய வழிமுறையாக இருக்கிறது. உன்னுடைய இளமையிலிருந்து இதுவே உன்னுடைய வழிமுறையாக இருக்கிறது. நீ இதை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கேளாமற் போனாய் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே காணுகின்றோம். எனது குரலுக்கு நீ செவி கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு கடவுளின் குரல் புரிந்து கொள்ள நாம் சற்று பின்னால் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னும் முந்தைய அதிகாரங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை. குறிப்பாக 18ஆம் அத்தியாயத்தை நாம் பார்க்கிற பொழுது இது நமக்கு பரிச்சயமான ஒன்று. 18:1-2 படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னு. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவனின் வீடு என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குரலுக்கு செவி கொடுப்பதற்கு இந்த குயவனின் வீடு என்கிற இந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். குயவன் நினைத்த வண்ணமாக அவனுடைய அந்த பாத்திரத்தை உருவாக்குகிறான். முடியாமல் போனால் வேறொன்றாக அதை வணைகிறான். தான் விரும்பின வண்ணமாக ஒரு பாத்திரத்தை வணைய விரும்புகிறான். முடியாமல் போனால் வேறொன்றாக அதை வணைகிறான். கடவுள் செய்ய விரும்புவது நம்முடைய சுவாபத்தையும் நாம் அவருக்கு செய்யும் ஊழியத்தையும் உருவாக்கும். கடவுளத்திலே நம்மை கொண்டு அவரால் கிரியைகளை நடப்பிக்க முடியும். நாம் ஒருவேளை அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் அவரால் வேற ஒரு பாத்திரத்தை உருவாக்க முடியும். கடவுளிடம் ஆழமான ஒப்புக்கொடுத்தல் இல்லை என்றால் நம்மிலே கடவுள் கொண்டிருந்த அந்த ஆதி நோக்கம் குலைந்து போய்விடும். கடவுள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் ஒரு ஆதி நோக்கத்தை கொண்டிருக்கிறார். எங்கிருந்தே நாம் அதை காண முடியும். தொடக்க நூலிலிருந்தே, ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்தே காண முடியும். மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும், தான் படைத்த இந்த உலகை தொடர்ந்து மனிதன் படைக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஆதி நோக்கம். எடுத்த உடனேயே அது குலைந்து போனது. எனவே கடவுள் ஒரு ஆதி நோக்கத்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் அவர் வைக்கிறார். அதற்கு நாம் முழுமையான ஆழமான ஒப்புக்கொடுத்தல் இல்லை என்று சொன்னால் அந்த ஆதி நோக்கம் அப்பொழுதே குலைந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவரது நோக்கங்களை மாற்றிக்கொள்ளுகிற சுதந்திரம் கடவுளுக்கு இருக்கிறது. புரியுதா நான் என்ன சொல்றேன்? நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நோக்கங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு பெரிய சுதந்திரம் கடவுளுக்கு இருக்கிறது. என்னை இப்படித்தான் வடைய வேண்டும் என்று கடவுள் விரும்பி வினைகிற பொழுது நான் அதற்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் எப்படி வேணாலும் மாத்திர உரிமை யாருக்கு இருக்கு? கடவுளுக்கு இருக்கிறது. இதை நாம் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவரது நோக்கங்களை மாற்றிக்கொள்ள கடவுளுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்மையும் ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும்படி அவர் திட்டமிட்டு இருக்கிற பொழுது நாம் அவருக்கு விரோதமாக செயல்பட்டால் நாம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்களாக மாறி போய்விடுவோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் தெரியுங்களா? ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். உங்கள் வழியாகவும் என் வழியாகவும் கடவுள் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் இதை செய்ய வேண்டும் என்று செய்வோமா செய்ய மாட்டோமான்றது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆனால் அந்த ரோப் கொடுக்குறார். நம்மை இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அதற்காக என்னெல்லாம் செய்கிறாருன்னா நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் வாரி வழங்குகிறார். இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு என்ன நோக்கத்திற்காக நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். நாம் அதற்கு விரோதமாக செயல்பட்டால்
அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்களாக நாம் மாறிப்போவோம். அழிவுக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரங்களாக நாம் மாறிப்போவோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 முக்கியமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ரோமர் எழுதிய நிருபம் 9ஆம் அத்தியாயம், ரோமர் 9:22 வாக்கியத்தில் படிக்கிறோம். கிருபா பாத்திரங்கள் மேல் ரைட். இங்கே மிக அழகாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை பவரில் சில நேரங்களில் இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் வேறு ஒரு வேர்ஷன் நீங்கள் போனீங்கன்னா திருவிலியத்தில் படிக்கலாம், இல்லை ஆங்கிலத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தம்முடைய சினத்தை காட்டவும் தமது வல்லமையை விளங்கச் செய்யவும் கடவுள் விரும்பிய பொழுதிலும் அழிவுக்கும் அவருடைய சினத்திற்கும் இலக்கான கலன்களை பொறுத்தவரையிலே அவர் மிகவும் பொறுமை காட்டுகிறவராக இருக்கிறார். அதற்கு யார் என்ன சொல்ல முடியும்? அந்த 23ஆம் வசனம் தான் பார்க்கிறோம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோவாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அருட்காலம் அப்படி அவருடைய பொறுமை விளங்குகிற ஒரு காலமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த பாத்திரங்கள் அவர் விரும்புகிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இல்லை என்று சொன்னால் தன்னுடைய சினத்தை அவரால் காட்ட முடியும். ஆனால் அவர் சினத்தை காட்டவில்லை. அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் நமது பிடிவாதத்திலே அழிவுக்கான பாத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மனம் திரும்பினால் கடவுள் நம்மை கனத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஏற்ற பாத்திரங்களாக நியமிக்க அவர் விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். எப்பொழுது என்று சொன்னால் அவருடைய கரங்களிலே பயன்படுகிற பாத்திரங்களாக இருக்கிற பொழுது கடவுள் நம்மை உயர்வான இடங்களிலே கொண்டு போய் பயன்படுத்துகிறதை நாம் காணுகின்றோம். இரண்டாவது இன்னொரு திருவார்த்தை 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அத்தியாயம் 20-21 வாக்கியங்களிலே நாம் படிக்கின்றோம். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். என கண்பானவர்களே, குயவன் பானையை உடைகிற பொழுது அவன் விரும்புகிற வண்ணமாக அந்த பாத்திரம் வரவில்லை என்று சொன்னால் தனக்கு விருப்பமான பாத்திரமாக அதை மாற்ற முடியும். கடவுள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த குரலின் வழியாக இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்திற்கு அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். நாம் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரங்களாக நாம் விளங்க வேண்டும் என்று கடவுள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொருவருமே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குரிய பாத்திரங்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை உங்களை அறியாமலேயே ஆண்டவருக்கு நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கலாம். என்னதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த கசக்க மாட்டேங்கன்னா இங்கே மைக் முன்னால் நின்று லெக்டரில் நின்னா தான் ஊழியம் என்று இல்லை. நீங்கள் கேஷுவலாக யாரோ ஒருத்தரோட பேசுகிற பொழுது நீங்கள் கடவுளுடைய அன்பை உங்களுக்கு அவர்களிடத்தில் எடுத்து சொல்ல முடியும். எதுவுமே வேணாங்க, வாழ்ந்து காட்டியே ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். இதுதான் அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பிறருக்கு பயனுள்ள பாத்திரமாக இருப்பது என்பது. நாம் அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர எதிர்பார்க்கப்படுகின்றோம். இந்த 2 திருவாக்கியங்களும் மிக தெளிவாக இது நமக்கு சொல்லி காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. பயனுள்ளவர்களாக இருப்பதற்காக எழுந்த குரல் தான் இன்றைக்கு நமக்கு பயனுள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுந்த குரலாக இதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலிலே வார்த்தையை கேட்பது வாழ்க்கையின் ஆரம்பம். வார்த்தையை கேட்பது வாழ்க்கையின் ஆரம்பம். நிறைய நேரத்தில் நம்ம இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்காமல் இருக்கிறோம். எத்தனை வருஷம் ஆகும்? அவர் ஒரு வயதுக்கு ஏற்ப ப்ராம்ப்டாக பைபிளை படிப்போம், தியானம் பண்ணுவோம், சர்ச்சுக்கு வருவோம், வசனம் கேட்போம். இன்னும் வாழ்க்கையே
ஆரம்பிக்காமல் கூட இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை உள்ளே செல்லவில்லை என்ற அர்த்தம். நாம் பயனுள்ளவளாக இருப்பதற்காக எழுந்த இந்த குரல் நமக்கு நினைப்பூட்டுகிற முதல் சத்தியம், வார்த்தையை கேட்பது வாழ்க்கையின் ஆரம்பம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அத்தியாயம் 17ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி. என்னைக்கு நாம கேள்விகளை எழுப்பி பார்க்க முயற்சிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய விசுவாசத்திலே நாம் ஆழப்படுவோம். நான் ஏற்கனவே ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன், ஜான் வெஸ்லி அவர்கள் 2 பேரை ப்ரீச்சிங் காமிச்சார். போயிட்டு வந்தோடனே கேட்டார், அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீ அவனுக்கு ப்ளீஸிங்காக பேசியிருப்பேன்னு அர்த்தம். கேள்வி கேட்டாங்கன்னா கடவுளுடைய வார்த்தை முரண்பாடானது, இல்லை கேள்வி கேட்டாங்கன்னா தான் நீ ஏதோ அந்த வார்த்தையில் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறாய் என்று அர்த்தம், இல்லை. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கடவுளுடைய வசனத்தினாலே வரும். இங்கே கேட்ட பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 22ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், வார்த்தையை கேட்டவர்களாய் மட்டுமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய். எனவே வார்த்தை நமக்குள்ளே எப்பொழுது செல்கிறதோ அப்பொழுது நாம் செயல்படுவதற்கு அந்த வார்த்தைகள் நமக்கு உதவ வேண்டும். நாம் செயல்பட்டால் தான் அந்த வார்த்தை முழுமையாக உள்ளே போச்சுன்னு அர்த்தம், இல்லாட்டினா காது கேட்டுச்சுன்னு அர்த்தம். புரியுதுல? நாம் செயல்பட்டால் அந்த வார்த்தை உள்ளே சென்றது என்ற அர்த்தம், இல்லைன்னா அந்த வார்த்தை காதுக்குள்ளே போச்சு, அவ்வளோதான். இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலில் வார்த்தையை கேட்பது வாழ்க்கையின் ஆரம்பம். வார்த்தையை ஏற்கும் இதயம் கடவுளுக்கு பயன்படுகிற பாத்திரம். வாழ்க்கையை ஏற்கும் இதயம் கடவுளுக்கு பயன்படுகிற பாத்திரம். இருதயம் கடவுளுடைய வார்த்தைக்கு திறந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தைக்கு திறந்திருக்கிற ஒன்றாக நம்முடைய இருதயங்கள் இருக்க வேண்டும். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னோ யார் கூப்பிட்டாங்கன்னோ தெரியாது. ஏலி ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறாரு என்னன்னு, அது கடவுளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக இவனுடைய செவிகளை திறந்து வைப்பதற்கு அவனை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னொரு முறை கூப்பிட்டா நீ என்னன்னு சொல்லணும், அதுதான் அந்த செவிகளை திறந்து வைக்கிற ஒன்று, இருதயத்தை திறந்து வைக்கிற ஒன்று. அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணது? ஏலி ஹெல்ப் பண்றார். எனவே இருதயம் கடவுளுடைய வார்த்தைக்கு திறந்திருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இது கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே, அது இருதயத்திற்குள்ளே சென்று விட்டது என்று சொன்னாலே எதுவாக வெளிப்படும்? செயல்பாடாக வெளிப்படும். இல்லை, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தன்னுடைய இருதயத்தை திறந்து தந்ததினாலே சின்ன சாமுவேல் என்ன ஆனார்? எருசலேமிலே தீர்க்கதரிசியாக மாறினதை நம்மால் காண முடிகிறது. இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசியாக மாறினதை நம்மால் காண முடிகிறது. வார்த்தையை கேட்கும் மனிதன் கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கும் மனிதனாக மாறுகிறான். கடவுளுடைய வேலைக்கு பயன்படுகிற பாத்திரமாக மாறுகிறான். வார்த்தையை கேட்கிற மனிதன் கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கிற மனிதனாக மாறுகிறான். கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கிற மனிதன் கடவுளுடைய வேலைக்கு பயன்படுகிற பாத்திரமாக மாறுகிறான். வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற இருதயம் கடவுள் பயன்படுத்துகிற பாத்திரம். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை என்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உண்மையான ஆசீர்வாதம் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நீங்கள் நானும் சேர்த்து வைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. நிம்மதியாக மனமகிழ்ச்சியாக எல்லா சூழல்களையும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது என்பதுதான் கடவுள் மெய்யாக நமக்கு தருகிற ஆசீர்வாதம். அது யாரு அப்படின்னு சொன்னால், என்ன நடந்தாலும் இந்த கடவுளுடைய வார்த்தையின்படியே நான் கடந்து சென்று கொண்டே இருப்பேன். அப்படி அந்த கடவுளுடைய வார்த்தையின் வழியாக பயணிக்கிற ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதத்தை தங்களுடைய வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மூன்றாவதாக, கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்தால் பாத்திரம் பயனற்றதாக போய்விடும். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தால் பாத்திரம் பயனற்றதாக போய்விடும். யூதாவின் அரசர்கள் பலர் கடவுளுடைய வார்த்தையை கேட்கவில்லை. அதன் விளைவை தேசம் சந்தித்தது. இந்த அரசர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை. அழிவு யாருக்கு? மக்களுக்கான அழிவாக அது மாறிப்போனதை நாம் காணுகின்றோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 36ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியத்திலே அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை இழந்தார்கள், இறுதியிலே நாசம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை இழந்தார்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அத்தியாயம் 26ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், என் வார்த்தையின்படி செய்தவன் கண்மலையின் மீது கட்டப்பட்ட இல்லத்திற்கு ஒப்பாவான், செய்யாதவன் மணல் மீது கட்டப்பட்ட இல்லத்திற்கு ஒப்பாவன். அது அழிவு நிச்சயம், நிலையற்ற வாழ்வு. இன்றைக்கு நாம் இந்த கடவுளுடைய வார்த்தைகள் என்பது மீது அஸ்திவாரம் போடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் தான். இதற்கு நாம் செவிசாய்க்கிற பொழுது
நமக்கு ஒரு பாதுகாப்பு நிச்சயிக்கப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் அது அழிவு, அது நிலையற்ற வாழ்வாக மாறிப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தால் பாத்திரம் பயனற்றதாக போகும். கடவுளுடைய வார்த்தை மனிதனை பயனுள்ள பாத்திரமாக மாற்றிவிடும். கடவுளுடைய வார்த்தை மனிதனை பயனுள்ள பாத்திரமாக மாற்றிவிடும். நம்மால் கீழ்ப்படிய முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 11ஆம் அத்தியாயம் 29, 30 வாக்கியங்களிலே படிக்கிறோம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த கடைசி வார்த்தை எதுக்காக முடியுது தெரியுங்களா? உங்களால் முடியும், அதுதான் சொல்ல வர்றார். இது உங்களால் முடியும் என்பதுதான் இங்கே சொல்லுவது. நாம் கீழ்ப்படிய முடியும் என்பதை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். இது நம்மால் முடியும் என்பது. அடுத்தது, நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதும் ஆண்டவர் சொல்கிறார். நம்மால் வெற்றி பெற முடியும். நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிழந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனிதன் மதில் இழந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். 25, 28 அதற்கு நேர் எதிரடையாக 25, 28 verses 16, 32. நீதிமொழிகள் 16, 32. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை மனிதனை பயனுள்ள பாத்திரமாக மாற்றுகிறது. கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவருக்கு பயன்படுகிற பாத்திரங்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். திருமறையிலே ஒருவேளை இன்றைக்கு காலை நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், கடந்து வந்த நாட்களிலே ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலையும் இந்த கடவுளுடைய குரல் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எங்கே தொடங்கி? ஆதாம் தொடங்கி நீ எங்கே இருக்கிறாய் என்கிற கேள்வியோடு கடவுளுடைய குரல் தொடங்கி ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிற குரல் ஒரு தனி மனிதனையும் ஒரு மக்கள் சமுதாயத்தையும் எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இன்றைக்கு என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தை உங்களையும் என்னையும் மட்டும் மாற்றுகிற வார்த்தைகள் அல்ல. உங்களையும் என்னையும் மட்டும் கடவுளுக்கு பயன்படுகிற பாத்திரங்களாக வணைவது அல்ல. உங்கள் வழியாகவும் என் வழியாகவும் கடவுள் சித்தம் கொண்டிருக்கிற ஒரு பெரிய மக்கள் சமுதாயத்தை நம் வழியாக கடவுள் மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். என் தொழுவத்திலே அல்லாத அவைகளும் என்னுடைய சத்தத்திற்கு எப்படி? யார் வழியாக? நம் வழியாக. அவைகளும் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். யார் வழியாக என்று சொன்னால் நம் வழியாக. அந்த சத்தம் உங்களின் என் வழியாக அவளுக்கு சென்று சேர வேண்டும். ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சிருக்கார். என்னன்னு? அவைகள் என் சத்தத்திற்கு நம்மளை சொல்ல, ஆனால் அங்கே சொல்றார் அவைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று உறுதியோடு அவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். இதுதான் கடவுளுடைய எக்ஸ்பெக்டேஷன், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இது. அப்படி இந்த கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்து பயனுள்ள பாத்திரங்களாக இருந்து இன்னும் இந்த சமுதாயத்தை கடவுளுக்கு பயனுள்ள பாத்திரங்களாக மாற்ற நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். கடவுள் தாம் இந்த திருவாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு வல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.